திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் இன்று தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தினம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் திருவத்தூர் பகுதி செயலாளர் மண்டலக்குழு தலைவர் அன்பேஸ் அவர்கள் தனியரசு அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு பிறகு ஆற்றியிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்களே, நிகழ்ச்சியில் நிறைவாக பேச இருக்கின்ற எஸ்பிபிஐ மாநில தலைவர் மூப்பரக் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அருமை சகோதரர் மதுதாசன் அவர்களே, அண்ணன் கண்ணதாசன் அவர்களே, மனித மண்டல குழு தலைவர் ஆறுமுகம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அருமை தம்பி சகோதரர் திரவியம் அவர்கள், அருமையான சுகுமாரன் அவர்களே, வருகின்றிருக்கின்ற என்னுடைய கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் நாகமூர்த்தி அவர்கள், திருவத்தூர் பகுதி செயலாளர் அருமை தம்பி முத்துக்குமார் அவர்கள், நிறைவாக பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சியை சேர்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய சார்பாக சமத்து மக்கள் கழகத்தின் சார்பாக நிறைவாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்திலே புத்தனந்த அறிஞர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகும் அண்ணா திராவிட கழகத்தினுடைய அதிமுகவினுடைய தலைவர் மறைந்த பிறகும் தமிழகத்திலே பெரிய இடஒலி என்று பேசிக் கொண்டிருந்தார். அந்த இடஒலியை யார் நினைப்பார்கள் இருக்கின்ற சூழலில் 2021 தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி அளவில் பொறுப்பேற்று அந்த இடஒலியை நடித்தவர் அவர்கள். 5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று தமிழ்நாடு மொழியை காப்பாற்ற, தமிழ்நாடை காப்பாற்ற, தமிழ் கொள்கையை காப்பாற்றுவதற்காக முழு முயற்சி 5 ஆண்டுகள் அவர்கள் இந்த இயக்கத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் மத்திய அரசு தமிழக அரசு சேர வேண்டிய கல்வித்துடைய கல்வி பணியுடைய பணமாக இருக்கட்டும், இல்லை குடிநீரினுடைய நிதியாக இருக்கட்டும், இப்படி பல நிதிகளை இன்றைய தினம் இந்த மத்திய அரசு தர நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் வசூல் பண்ணுகின்ற அந்த வசூல் பணத்தையும் அந்த ஜிஎஸ்டி என்று பெயரை சொல்லி வசூல் செய்து கொண்டு அந்த பணத்தையும் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்குவதை இந்த தினம் நீக்கியிருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் தமிழகத்தை சிறப்பான முறையிலே 5 ஆண்டு காலம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, மக்களுடைய குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே கல்வி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் வெற்றி கண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இருந்தாலும் இப்பொழுது ஒரு வாரமாக தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இங்கே கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, ஆட்டோ ஓட்டுகின்றவர்களுக்கு கேஸ் பிரச்சனை, டீசல் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளில் மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. உண்மையாகவே இன்றைய தினம் ஓட்டம் நடத்துகின்றனர், சிறு தொழில் செய்கின்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளிமாநிலத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வருகின்றவர்கள் கூட உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்று மத்திய அரசு இந்த மக்கள் மேலே கவனம் செலுத்தாமல், மக்களுக்கு அடிப்படை உரிமை என்ன தேவை என்பதை புரியாமல் இன்றைய தினம் இந்த பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள். இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் இந்த கேஸ் இருந்ததற்காக பல பெண்கள் இந்த தினம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவித்த அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறும். விரைவில் மத்திய அரசு கண் திறந்து தமிழ்நாட்டுக்கு தேர வேண்டிய நிதியாக இருந்தாலும் சரி, அது கேஸாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் இருந்தாலும் சரி, டீசலை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக பேசுகிறது. நன்றி, வணக்கம்.